ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என்று அழைக்கின்றோம். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அம்மனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மன் கோவில்களை கண்டு கொண்டிருக்கிறோம் பத்மம் யூடியூப் சேனல் வழியாக. இப்போது இந்த வாரம் 3வது வெள்ளிக்கிழமை. இந்த வாரம் நாம் காண இருப்பது ஆதி பொன்னியம்மன் கோவில், எழும்பூரில் உள்ள ஆதி பொன்னியம்மன் கோவில். 1000 ஆண்டு கால பழமையான மண்ணுக்குள் புதைந்து மேல் எழும்பிய கோவில், பல்லவர் காலத்து கோவில் என்று கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. அருள்மிகு ஸ்ரீ ஆதி பொன்னியம்மன் கோவில். இங்கே அம்மன் சாந்தமான ஆனால் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தாயாக வீற்றிருக்கிறாள். கோவில் சுவற்றின் மேல் பாம்புகள் சக்கரத்துடன் காட்சி தரும் ஸ்ரீ ஆதி பொன்னியம்மன் ஸ்தலம் ராகு கேது தங்கள் தோஷ நிவர்த்திக்காக வழிபட்ட தலமாகும். எனவே அம்மன் கருவறையில் நாகங்களை காணலாம். நாக கன்னிகளும் சப்த கன்னிகளுக்கும் தனி சன்னதி உள்ளது. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி தினங்களும் ஆடி மாதம், தை மாதம் மிகவும் விசேஷமான கோவில். ஏகப்பட்ட சென்னை வாசிகளின் குலதெய்வமாக காட்சி தரும் இந்த ஆதி பொன்னையம்மனை வழிபட சிந்தாதிரிப்பேட்டை, புதுப்பேட்டை, எக்மோர் பகுதியில் இருந்து அந்த கால கிராம மக்கள் வழிபட்டு தங்களுடைய குறைகளை தீர அம்மனை வழிபட்டு ராகு கேது தோஷ நிவர்த்தி அடைந்தது என்பது ஐதீகம். ஆதி பொன்னியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் தை வெள்ளிக்கிழமைகளில் பொங்கலிட்டு அம்மனுக்கு வேப்பிலை மாலை சாற்றி மற்றும் மாவிளக்கேற்றி பெண்கள் குடும்பத்துடன் வந்து வழிபடுவது வழக்கம் என கூறுகிறார்கள். திருமணம், குழந்தை பாக்கியம், தீராத நோய் தீர்ந்து அருள் புரிவாள் இந்த தாயார். ஆதி பொன்னியம்மன் கோவில் சந்நிதியில் மேற்கூரையில் ஸ்ரீ சக்கரத்தை காணலாம். மேலும் நாகங்களையும் காணலாம். இவைகளை கண்டால் மிகவும் தோஷ நிவர்த்தி ஆகும் என்பதும் ஐதீகம். என் பேர் ராமச்சந்திர குருக்கள். திருக்கோவிலின் அர்ச்சகராக நான் பணிபுரிந்து வருகிறேன். இது 1000 ஆண்டுகள் பல்லவர் காலத்து தொன்மையான திருக்கோயில். இது கோயில் திறந்திருக்கிறது காத்தால ஒரு 7 மணிக்கு திறந்துருவோம். 6:30லேருந்து 7க்குள்ளே திறந்துருவோம். 11:30 வரைக்கும் இருக்கும் கோவில். அதே மாதிரி சாயந்தரம் 5லேருந்து 5:30க்குள்ளே திறந்துருவோம். 8:30 மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும். இவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி. சீதலேத்வம் ஜெகன்மாதா, சீதலேத்வம் ஜெகத்பிதா, சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி, சீதலாயை நமோ நமக. அருள்மிகு ஆதி பொன்னியம்மன் திருக்கோயில், சென்னை எழும்பூர். இத்திருக்கோயிலானது நம் சிந்தாதிரிப்பேட்டை, எழும்பூர், புதுப்பேட்டை ஆகிய கிராமங்களுக்கு கிராம தேவதையாக விளங்கக்கூடியவள் இந்த அம்பாள். அதாவது எல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் எல்லை இந்த இடம்தான் அந்த காலத்தில். இப்பயும் அப்படிதான் இருக்குது. அதனால் கிராம தேவதையாக விளங்குபவள், மக்களை காப்பவளாக இந்த அம்பாளானவள் திகழ்கிறாள். இந்த அம்பாள் நிறையா பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறாள். ஆடி மாதத்தில் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருவிழா நடக்கும். ஆடி மாதத்தில் 5 வாரமும் விசேஷமாக இருக்கும். ரொம்ப கரகம், எந்த கரகம் அதெல்லாம் ஏரியாவில் இருக்கிற கரகம் எல்லாம் இங்கே தான் வரும். இங்கே தான் எல்லாம் கரகம் ஜோடித்து எடுத்துன்னு போவாங்க. அதே மாதிரி எந்த விசேஷங்களாக இருந்தாலும், சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் முதல் பத்திரிகையை இந்த அம்பாள்கிட்ட வச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவள். அதாவது பிள்ளை பேர், திருமண பாக்கியம் எல்லாம் இந்த அம்பாள் வேண்டியதை கொடுப்பவளாக திகழ்கிறாள். இது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில் அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கல்வெட்டில் இருக்கு. இங்கே எல்லாம் பல்லவர் காலத்து சிற்பங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது. ரொம்ப விசேஷமான கோயில். தை மாதத்தில் இங்கே திருவிழா நடக்கும். 10 நாளைக்கு தை மாதத்தில். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். தை திருவிழாவானது 10ஆம் நாள் அம்பாள் சிந்தாதிரிப்பேட்டை மாட வீதிகளில் சிம்ம வாகனத்தில் உலா பக்தர்களுக்கு அருள்பாலிப்பாள். அதுக்கப்புறம் 5 நாள் ஊஞ்சல் சேவையானது மிக விமர்சையாக நடைபெறும். அதில் 5ஆம் நாள் உள்ளே ஊஞ்சல் சேவை போட்டு மேள கச்சேரி அதெல்லாம் வச்சு எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம். அம்மன் கோவில் கருவறைக்கு மேலே பாம்புகள், முதலைகள், பல்லிகள் போன்ற சிற்பங்களையும் காணலாம். ராகுவை வணங்கினால் என்ன பலன் என்று பார்த்தால், பித்துர்வழி தோஷம் நீங்கும், ரசாயன தொழிற்கல்வி, ஆங்கிலம் போன்ற அந்நிய மொழிகளை பயிலலாம், அயல் நாடுகளில் வாழ்ந்து சம்பாதிக்கலாம், அஞ்சா நெஞ்சம், புகழ் பெற
விஷம், ஜலகண்டம் இவைகளிலிருந்து தப்பிக்க, அங்கஹீனம் விலங்குகளால் ஆபத்து ஏற்படாமல் இருக்க, வலிப்பு, பித்தம், குன்ம, பிளவை நோய்களை தடுக்கும், சிறைப்படாமல் இருக்கலாம், வெட்டுக்காயம் போன்றவை ஏற்படாமல் இருக்க வழி உண்டாக்கும். கேது தோஷம் நீங்க எல்லா பலன்களையும் கொடுக்கவல்ல கேதுவை வணங்கினால் தாய் வழிபாட்டன் க்ஷேமம் உண்டாகும், உண்மையான ஞானம் கிடைக்கும், நடைபாதை தொழில்களில் லாபம் பெறலாம், அயல் நாடுகளில் வாழ்ந்து தொழில் அல்லது சம்பாத்தியம் பெறலாம்,